ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூர்யாஸ் கிச்சனில் வீட்டிலேயே சுவையான வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு ஆனியனை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் வதங்கினதும் அதில் 2 நறுக்கிய பச்சை மிளகாவும் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்குங்க. மசாலா நல்லா வறுபட்டதும் 1 நறுக்கிய கேரட், 7 நறுக்கிய பீன்ஸ், 1/2 கப் பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஹாஃப் குக் ஆனதும் 3 வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சிடுங்க. கட்லெட்டை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு 1/2 கப் கார்ன்ஃப்ளவரோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டாமல் வரதுக்காக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து கட்லெட் ஷேப் பிடிச்சிக்கோங்க. ரெடி பண்ண கட்லெட்டை கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா பொடி பண்ண அவலையோ இல்லை ரவையையோ யூஸ் பண்ணிக்கலாம். கட்லெட்டை நீங்கள் தவாயில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம். யம்மியான டேஸ்டியான கிறிஸ்பியான கட்லெட் இப்போ தயாரிடுச்சு. இதை நீங்கள் ஸ்நாக்ஸ் டயத்தில் வச்சிங்கன்னா தொட்டுக்க சாஸ் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே காணாமல் போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நாட் ஸோ பர்ஃபெக்ட் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவையில் இது தனி சுவை.